பிரெயின் ஃபாகை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏடிஹெச்டி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரெயின் ஃபாக் இஷ்யூ இருக்கும். இந்த பிரெயின் ஃபாக் இஷ்யூ என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரியாரிட்டைஸ் பண்ணக்கூடிய சில விஷயத்துக்கு உங்கள் பிரெயின் வந்து பயங்கர ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக ஒர்க் ஆகும். அதாவது ஒரு ப்ரெசென்டேஷன் நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க பண்ண மாட்டாங்க. சப்போஸ் 12 மணிக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா 11:30 பண்ண ஆரம்பிப்பாங்க, 12 மணிக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாத்த விட இவங்க பெட்டராக பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவங்க அந்த அரவரில் இவங்க மைண்ட் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க ஒரு நாளாக யோசிச்சதை இந்த அரவரில் இவங்களால் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஹைப்பர் ஃபோக்கஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இவங்க பிரெயின் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து ப்ரெஷரைஸ்டான ஒரு பிளான்டு சுச்சுவேஷனுக்கு தான் இவங்களால் அப்படி ஒர்க் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க பிரெயினுக்கு வந்து நல்லா தெரியும் ஒரு நாள் கழிச்சு இதை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த பிரெயின் வந்து ஈவன் 11:30 ஸ்டார்ட் பண்ணாலும் பயங்கர க்ரியேட்டிவாக யோசிச்சு அதை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் சப்போஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாத சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு அன்பிரடிக்டபிளான சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது இவங்க பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே சுத்தமாக தெரியாது. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ப்ரெஷரைஸ்டான ஒரு கடைசி மினிட் அந்த டைமுக்கு அந்த அளவுக்கு இவங்க பிரெயின் ஒர்க் ஆச்சு பார்த்தீங்களா, பயங்கர ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக. அந்த ஹைப்பர் ஃபோக்கஸ்ட் வந்து இந்த சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து அன்பிளான்டு, ஒரு அன்பிரடிக்டபிளான அன்பிளான்டான ஒரு சுச்சுவேஷனில் இவங்க பிரெயின் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். இவங்களால் சுத்தமாக யோசிக்கவே முடியாது, என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஏன்னா இவங்க பிரெயின் வந்து வேறு எதுவும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த டைமில் இதை நீ ஒர்க் பண்ணு, டக்குன்னு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறியா, இல்லைனா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறியா, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுவாங்க. ஆனால் பிளான் பண்ண அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரெயின் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ ஒரு அன்பிளான்டான ஒரு அன்பிரடிக்டபிளான சுச்சுவேஷனுக்கு இவங்க பிரெயின் வந்து ஃபாக் ஆகிடும். இவங்க வந்து பயங்கர பிரில்லியன்ட், பயங்கர நாலேஜபிள்னு இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் இவங்களால் எதுவுமே யோசிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக ஒரு நார்மல் பர்சன் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட இவங்களால யோசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஒரு பிளான்டான சுச்சுவேஷனை முன்னாடி யோசிச்சு அதுக்கு வந்து ஏகப்பட்ட சொல்யூஷனை க்ரியேட் பண்ணி அவங்க பிரெயின் வச்சிரும். ஸோ அந்த டைமில் அதை அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக, ஏன்னா இவங்க அதுக்கான ப்ராபபிலிட்டி பயங்கரமாக அவங்க மைண்டில் யோசிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பிரெயின் பயங்கர ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணி அதை முடிச்சிடும். ஆனால் ஒரு அன்பிளான்டான ஒரு அன்பிரடிக்டபிளான சுச்சுவேஷன் வரும்போது அந்த பிரெயின் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு அதுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா இவங்க பிரெயின் வந்து அட் எ டைம் 10 விஷயத்தை திங்க் பண்ணும். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை இவங்களால் ப்ராசஸே பண்ண முடியாது. அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த ப்ரெஷர் வரும்போது இவங்க பிரெயின் வந்து ஃபாக் ஆகிடும், கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த டைமில் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேலே ஒரு டிஷர்ட் கூட போடாமல் வெளியே ஓடுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, ரேண்டமாக பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே புரியாது. அந்த அளவுக்கு இவங்க பிரெயின் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படின்றது தான்.